Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd Chapter Algebra Exercise 3.8 first sum பார்க்கலாம். Find the square root of the following polynomials by division method கொடுத்துருக்குறாங்க. இதில் 4 subdivisions இருக்குது. ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவரெல்லாம் பார்க்கணும். பவரெல்லாம் கரெக்டாக நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் அப்படியே லைனாக இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணினோம்னா இங்கே பவர் 4 இருக்குது. நெக்ஸ்ட் வேரியபிளில் வந்து இங்கே க்யூப் இருக்குது, அடுத்தது இதில் ஸ்கொயர் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ எல்லாமே ஆர்டராக தான் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நம்ம ரூட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x cube plus 42x square minus 36x plus 9. இப்போ நம்ம லாங் டிவிஷன் போடும்போது நம்ம ரெண்டு டிஜிட்டாக தான் எடுத்து நம்ம போடுவோம். அப்போ இதுலேயும் அதே மாதிரி இங்கே லாஸ்ட்லேருந்து இங்கே இந்த பேர், நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் பவர் 4 எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் பவர் 4 நமக்கு இங்கே என்ன கொஷனில் எழுதுகிறோமோ அதையே தான் இங்கேயும் போடணும். ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். நார்மல் டிவிஷனில் வர மாதிரி இங்கே ஒரு நம்பர் இங்கே டிவைசர் வேறையா அது மாதிரி போடக்கூடாது. இங்கே நம்ம எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதையே தான் இங்கே கொஷன்ட்லேயும் எழுதணும். ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4ன்னு வரணும். எக்ஸ் பவர் 4னால் 2x ஸ்கொயர் இருந்ததுனா தான் அது எக்ஸ் பவர் 4 ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்து எக்ஸ் பவர் 4. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் இந்த பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் பவர் இங்கே 2 + 2 வந்து 4 வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4. அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 போட்டுக்கிறோம். இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் ஆயிரும். இங்கே எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2, அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே இந்த 2x ஸ்கொயர் இங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த மைனஸ் 12x cube ப்ளஸ் 42x ஸ்கொயர் கீழே எழுதிக்கிறோம். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ் சைன் இருக்குது, அதனால் நம்ம மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். இப்போ இங்கே இந்த 12x cube இருக்குது. நம்மளுக்கு இப்போ இங்கே 6xஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 2s are 12ன்னு வந்துடும். நமக்கு இது இப்படி போட தெரிலனா இங்கே 12x cube எழுதி இங்கே வந்து இந்த 2x ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். அப்போ 12x cube டிவைடட் பை 2x ஸ்கொயர்னு போட்டோம்னா இங்கே x ஸ்கொயர் இருக்குது, இங்கே x cube இருக்குது. அப்போ இந்த 2x இருக்குது. அப்போ இங்கே இதில் 2x போயிடுச்சுன்னா மீதி ஒரு x இருக்கும். இங்கே 2ஆல் இங்கே கேன்சல் பண்ணோம்னா 6 டைம்ஸ் வரும். இப்போ மைனஸ் 12x டிவைடட் பை இந்த மைனஸ் 12x cube டிவைடட் பை இந்த 2x ஸ்கொயர் போட்டோம்னா மைனஸ் 6xன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே 6x, இங்கேயும் அதே 6x தான் போடணும், மைனஸ் 6x. இங்கே 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம் 2x ஸ்கொயர். அப்போ இதுக்கு வந்து மைனஸ் 6x போட்டுக்கிறோம். இங்கேயும் அதே மைனஸ் 6x தான் போடணும். இப்போ 6x போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மைனஸ் 6x இன்ட்டு 2x ஸ்கொயர் வந்து மைனஸ் 12x cube. இங்கே பவர் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 2 + 1 3 ஆயிரும். இப்போ 2x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 6x வந்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2s are 12. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் க்யூப். நெக்ஸ்ட்டு இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே 6x இருக்குது, இங்கேயும் 6x இருக்குது. மல்டிப்ளை பண்ணோம்னா 6 6s are 36. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 36x ஸ்கொயர். இப்போ இதையே சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இங்கே சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ இந்த 12x cube இந்த 12x cube கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே 42 இருக்குது, இங்கே 36 இருக்குது. ரெண்டும் வேறு சைன். அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும்.
அப்போ 42லேருந்து 36 போச்சுன்னா 6x² வரும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே இந்த x² மைனஸ் 6x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது டோட்டலாக இது ரெண்டையுமே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × x² வந்து இது 2x². இங்கே மைனஸ் 6x இருக்குது. இந்த மைனஸ் 6xஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 12x. இப்போ இங்கே வந்து அடுத்து இந்த 3 × இந்த x ப்ளஸ் 36x ப்ளஸ் 9 கீழே இறக்கலாம். இங்கே ஆல்ரெடி இங்கே இது மைனஸ் பண்ணது 6x² இருக்குது. இப்போ இந்த 6x² டிவைடட் பை இந்த 2x². இந்த 6x² 2x² டிவைட் பண்ணோம்னா இங்கே 2ஆல் இந்த 6 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். இங்கே x² இருக்குது, இங்கே x² இருக்குது, x² கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 3 மட்டும் இருக்கும். அப்போ இங்கேயும் 3 போட்டுக்கிறோம். இங்கே கொஷன்ட்லேயும் இங்கேயும் 3ன்னு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ இதையே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 × 2 வந்து 6. இங்கே 3, இந்த 3 × 2 × x² வந்து 6x². இப்போ இங்கே 6x², இது 6x² இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே மறுபடியும் இந்த 3 × இந்த மைனஸ் 12x. அப்போ 12 3s இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 3 × 12 வந்து 36x. அப்போ இங்கே மைனஸ் 36x. நெக்ஸ்ட்டு இங்கே 3 × மறுபடியும் இந்த 3 × இங்கே 3, இங்கே 3 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேயும் 3 தான் போடணும், இங்கேயும் 3 தான் போடணும். ரெண்டு சைடுமே 3 தான் போடணும். இங்கேயும் 3, இங்கேயும் 3. அப்போ மறுபடியும் இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3s are 9. இங்கே 9. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே 6x, இங்கே ப்ளஸ் 6x, இங்கே மைனஸ் 6x², ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆயிரும் 36x. இங்கே 9 9 கேன்சல் ஆயிரும். இந்த ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ எல்லா டேர்மும் கேன்சல் ஆகி 0 வந்துடும். அப்போது நம்மளுக்கு x² மைனஸ் 6x ப்ளஸ் 3ங்கிறது தான் கொஷன்ட்டாக வந்திருக்கு. இங்கே x² மைனஸ் 6x ப்ளஸ் 3 தான் கொஷன்ட்டு. அதனால் x² மைனஸ் 6x ப்ளஸ் 3ங்கிறது தான் வந்து ஸ்கொயர் ரூட். இந்த டேர்முக்கு ஸ்கொயர் ரூட். இதை மறக்காமல் மாடுலஸ் போட்டுறணும். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.